உச்சகட்ட பரபரப்பில் இருக்கிறது தமிழக அரசியல் களம். தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதுதான் இப்போது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்திக்குன்னே சொல்லலாம். ஏன் இந்த உச்சகட்ட பரபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. அதனால் அரசியல் கட்சிகள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. யார் யாருடன் இணைவார்கள் என்பது யூகமாக சொல்லப்பட்டு வருது. அந்த வகையில் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்கும், இந்த கேள்வி தான் இப்போது அரங்கில் அரசியல் அரங்கத்தில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று ஒரு பக்கம் பேச்சுக்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் மீண்டும் அதிமுக பாஜனதாவுடன் கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே இடையே 50-60% வாய்ப்புகள் உறுதியாக இருக்குன்னே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கூட்டணியோட தான் கூட்டணி அமைப்பும் சொல்லியிருக்காரு. தனது தலைமையில் தான் கூட்டணி அமையணும் அவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதே தான் சொல்லியிருக்காரு. என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும், என்னை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டவரோட தான் கூட்டணிங்கிற மாதிரி அந்த கட்சியும் அதிமுகவும் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தில் பாஜனதா இதை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. எனவே அதிமுக பாஜனதா கூட்டணி அமையப் போகிறது என்பதுதான் கடந்த சில வாரங்களாக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமான ஒரு விஷயங்கள் கூட சட்டசபையிலோட விவாதத்துக்குள்ளாகப்பட்டது. தங்கம் தென்னரசு நிதித்துறை அமைச்சராக கூடிய தங்கம் தென்னரசு சட்டசபையில் பேசும்போது, நீங்கள் போடும் அரசியல் கணக்கை வேறு ஒருவர் டெல்லியிலிருந்து போட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேட்டி அளித்திருந்தார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நீங்கள் பட்ஜெட் கணக்கை மட்டும் பாருங்கள், நாங்கள் கூட்டணி கணக்கை பார்க்குறோம், கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மூலம் சூசகமாக ஒரு பாஜகவோட நெருங்குகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய முதலமைச்சர் சட்டசபையில் நேற்று ஒரு மொழிக் கொள்கை சம்பந்தமான ஒரு அரசின் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசினார். அப்போ என்ன சொன்னார்னா, எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு, அவர் இந்த மாநில கொள்கையுடைய விதத்தை சொல்லணும், தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கையை பற்றி அங்கே யாரை சந்திக்க போகிறாரோ அவரை பற்றி சொல்லணும், அவர் யாரை சந்திக்க போகிறாருங்கிற தகவல் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சூசகமாகவும் சொல்லியிருந்தார். இதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதா என்பது சம்பந்தமாக சூசகமாக சொல்லியிருந்தார். ஸோ அதிமுகவுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு விஷயம் ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை, மொழிவாரி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் மாதிரி தற்போது தொகுதி வரையறை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடப்பாடி பழனிசாமி முன்னால் நிற்கிறது. இந்த பிரச்சனைகளாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்ற கேள்வியும் அரசியல் இருந்திருக்கு. ஆனால் அதிமுக தரப்பில் இது கேட்டபோது, எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அரசியல் கூட்டணி என்பது வேறு, கொள்கை கூட்டணி என்பது வேறு என்று சொல்லியிருக்கிறார். கொள்கை வேறு, கூட்டணி வேறுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பாஜகவுடன் கூட்டணி அமையலாம் ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு இல்லை விஜயுடன் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கூட்டணி அமைங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதற்கிடையில் டெல்லி போயிருக்கிற எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்கிறாரு, யாரிடம் பேசுகிறார் என்பது மறைமுகமாக வைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தை எடப்பாடி பழனிசாமி சென்று பார்வையிட்டிருக்காரு. அங்கிருந்து காணொலி காட்சி வழியாக பாஜக தலைவரிடம் பேசினாரா அல்லது நேரடியாக சந்தித்து பேசுவார் என்பது போக போக தெரியும். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக்கி என்பது மிகப்பெரிய உண்மையாக பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.